ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது. அதே போல எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்தில் நீங்கள் அதை நிரந்தரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கிறேன். அதுக்குத்தான் தேவனுக்கு நன்றி சொல்லுறோம். நிரந்தரமாக தொண்ட நேரப்படி 7:30க்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வார்த்தையை கொடுக்க 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 வார்த்தையை கேட்கிற சனங்கள் சொந்த ரட்சர் ஆயிட்டுக் கொள்வார்கள். அநேக ரட்சிக்கப்படுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் நீங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி 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 நன்றி. ஆமேன். இதுவரை நேரமும் முன் குறித்த தேவன் என்ற தலைப்பிலே செய்தியை பகிர்ந்தளித்தவர் சுவிசேகரி ஜஸ்டினா, ஒன்டாரியோ. அருமையான செய்தி. இன்றைய நாளில் முதலாவது செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் 2வது செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் 2வது செய்தியை கொண்டு வருகிற சிஸ்டர் அருந்ததி, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. இந்த சகோதரியும் இந்த வெள்ளிக்கிழமையில 8 மணிக்கு நிரந்தரமாக இந்த நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நாங்கள் சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய விருத்த நேற்றில் சார்பிலும் 97 ரேடியோக்கள் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளின் சார்பிலும் அவரை வருக வருகின்ற வரவழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அருந்ததி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள், அபிஷேகத்தோடு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது வார்த்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்குள் கொண்டு விட்டு எறிய கர்த்தர் கிருபை செய்வார். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உலக இரட்சகராகிய எங்கள் தகப்பனுமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் சங்கமம் தமிழ் ரேடியோ ஊழியர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த இணைப்பிலே இணைந்து பயணிக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக சிறு ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை துதிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். துதி செய்வனமே நிதம் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்திய உந்தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதி செய் மனமே நிதம் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எப்பொழுதும் எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகெங்கும் கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற உடைய ஊழியக்காரர், தேவ ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இதை பலப்படுத்தி ஆண்டவரை ஆரோக்கியம் சுபம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிரயாணங்கள் வருகிற நேரங்களில் எல்லாம் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதற்காய் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே வார்த்தையை தியானிக்கும் வேளையிலே என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் தேவனாய கர்த்தாவே உமக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கட்டும் ஐயா. சிலுவைக்கு பின்னாக மறைத்து கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல துதிகன மகிமை யாவுக்கு உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை
பெற்றுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகும் வார்த்தையானது நீதிமொழிகளிலே தேவன் அதாவது வெறுக்கிற 6 காரியங்கள் தலைப்பு கொடுக்கிறேன்டால் தேவன் வெறுக்கும் காரியங்கள். அதே நேரம் தேவன் எங்களிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லியும் தியானிப்போம். தேவன் வெறுக்கும் காரியங்கள் அதிலே 7 அவருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 6:16 கூறுகிறது, அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இவைகள் என்னவாம்? கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். அவர் சொல்லப்படுகிறது, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று அங்கே 20 கூறுகிறது. இதிலே முதலாவதாக மேட்டுமையான கண்ணை எடுத்துக்கொண்டால், எங்களுக்கு எங்களுடைய சரீரத்திலே தேவன் கொடுத்த கண்ணானது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 11:34, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உங்களுடைய கண் என்னவா? நம் சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவா இருந்தால்தான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் ஆண்டவர் கூறுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகவே இந்த கண்ணை நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக, எங்களுடைய கண்களில் உள்ள வெளிச்சம், பார்வை, அது இருளாகாதபடி ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் கண்ணுக்கூடாக போகிற அநேக காரியங்கள் தான் எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் விதமாய் எச்சரிக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் பொய் நாவை பற்றி பார்ப்போமானால், யாக்கோபு 3:2 அவர் விதமாய் கூறுகிறார், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவானால் அவன் பூரண புருஷன் அல்ல, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியனுமாயிருக்கிறான். அதாவது சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். எப்படிப்பட்டவனா? சொல் தவறாதவன். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. பாருங்க, இது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதமாய் இருக்கிறது இந்த நாவினால் பேசும் காரியங்கள். அதனால்தான் பிதாவாகிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அந்த நாவினால் தேவனுடைய சாயலான மனுஷனை என்ன செய்கிறோம்? உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால் சபிக்கிறோம். ஆகவே அங்கே யாக்கோபு கூறுகிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. என் சகோதரே, இப்படி இருக்கலாகாது என்று அங்கே யாக்கோபு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பொய்நாவு அது பிசாசு நானுடைய காரியமாயிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிசாசானவனை பற்றி. இயேசு யூதர்களுக்கு கூறுகிறார், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவ்விதமாக ஜனங்களை நாங்கள் வாழ்க்கையிலே அநேகரை நாங்கள் சந்திக்கலாம். என்னடா, பொய் பேசும் போது அவர்கள் சொந்தத்திலே பிரிட்டன் பண்ணி, சொந்தத்திலே கிரியேட் பண்ணி அநேக காரியங்களை ஜனங்கள் எடுத்து பொய் பேசுகிற ஜனங்களை நாம் வாழ்க்கையில் சந்தித்திருந்தால் உங்களுக்கு விளங்கும். அவர்கள் அப்படி சோடித்து பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களிலிருந்து நாங்கள் விலகி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இரத்தம் சிந்தும் கை.
இதிலே நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கலாம். ரத்தம் சிந்துதல் மட்டுமல்ல, அங்கே பொய்யை பிணைப்பது, சகோதரர்களுக்கு விரோதமாக கோபங்களை கோள்களை மூட்டி கதைகளை பேசி ஒருவரை பற்றி பிழையாக பேசி சண்டைகளை மூட்டுவது, இதெல்லாம் நாங்கள் இன்றைய நாட்களிலே பார்த்து வருகிற காரியம்தான். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு நடந்த சம்பவத்தை நாங்கள் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே ஆகாப் என்ற ராஜாவுடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை பார்ப்போம். இந்த ஆகாப் ராஜாவின் மனைவிதான் யெசபேல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யெசபேல் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரியும். அவள் என்ன செய்கிறாள்? இங்கே பல காரியங்களை தன் கணவனுடைய வாழ்க்கையிலே அவள் செய்து அந்த குடும்பத்துக்கே அந்த மனைவி சாபத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த சமாரியாவின் ராஜாவாகிய ஆவாமின் அரண்மனை அண்டையிலே, அந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அங்கே அந்த ஆகாப் என்ன செய்கிறான்? நாபோத் என்றவனிடம் பேசி அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு என்றான். அதை பார்க்கிலும் நான் உனக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரியத்தை பணமாக தருவேன் என்றான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலே நாங்கள் கூறுகிறார், நாபோத் ஆகாபை நோக்கி சொல்லுகிறார், ராஜாவை பார்த்து, இது என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. பாருங்கள், அந்த சுதந்திரம் அவனுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்த இந்த சுதந்திரத்தை அவன் சொல்லுகிறான், ராஜாவே இதுக்கு கொடாதபடி, உங்களுக்கு கொடுக்காதபடி என்னை காப்பாராக என்று சொல்லி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்றான். இந்த வார்த்தை இந்த ஆகாப்புக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. சலிப்பும் சினமுமாய் அவன் என்ன செய்கிறான்? வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் கட்டின் மேல் முகத்தை திருப்பி கொண்டு அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையை பார்த்து அங்கே வந்து அவருடைய மனைவியார் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அந்த மனைவியாக யெசபேல் ஆகாமின் பேரால் என்ன செய்கிறாள்? ஒரு நிருபத்தை எழுதுகிறார். பாருங்கள், தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தும்படியாக அவள் செய்கிற காரியங்களை பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், ஜனங்களுக்கு, மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நீங்கள் உபவாசம் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தி, அங்க ஊர்லேயே பிரசித்தப்படுத்தி அவள் சொல்லுகிறாள், நிருபங்களை எழுதி நாபோத்தை அழைத்து ஜனத்துக்கு முன்பாக நிறுத்தி அவன் தேவனை தூசித்தான், ராஜாவை தூசித்தான் என்று பொய்ச்சாட்சி சொல்லும்படி, பாருங்கள், பொய்ச்சாட்சி சொல்லும்படி பேலியாளின் மக்களை 2 பேரை நிறுத்துகிறார். பாருங்கள், பொய்ச்சாட்சி சொல்லும்படி அங்கே 2 பேலியாளின் மக்களை அவள் அங்கே ஒரு பிளான் போட்டு அங்கே செட் பண்ணுகிறாள். அது மட்டுமல்ல, அவனை வெளியே இந்த கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் சாகும்படி கல்லறியுங்கள் என்று எழுதினார். அங்கே இருக்கிற பெரியவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் எழுதினார். அதே மாதிரி அங்கே அவனுக்கு நடந்தது. பரிதாபம், அவன் செத்து போனான். இப்ப பாருங்க, யெசபேல் ஆகாபுக்கு அறிவிக்கிறாள், அவன் மரித்து போனான், நீ போய் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள் என்று. அப்ப அதை அறிந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறார்? திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போகிறார். 17ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இருளில் நடக்கிற காரியம் உங்களுக்கு எதிராக, இதை கேட்கிற அன்பான நேயர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக யாராவது திட்டம் போட்டால், உங்களுடைய சொத்துக்களுக்கு விரோதமாய், உங்களுடைய அலுவல் காரியங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் யாராவது எதிரிகள், சத்துரு, பிசாசானவன் ஜனங்களை கொண்டு திட்டம் போட்டால், ஆனால் தேவன் அதை அறிவார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவன் பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று அங்கே ராஜாவை பார்த்து, ஆகாபை பார்த்து கேட்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற போது, அவன் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இந்த ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்கள், அவன் செய்த அந்த தந்திரம் கொலை. அது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்டு சகோதரருக்குள்ளே இவனை பற்றி பொய்யாக சொல்ல வைத்து யெசபேல் அங்கே அவன் மரித்து போகும்படி இன்னசென்டான அவனுடைய ரத்தத்தை அவள் அங்கே சிந்துகிறாள்.
கத்தர் அதை வெறுக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இது எப்படி அந்த இடத்துல ரத்தம் சிந்தி அவனை நாய்கள் கடித்து சாப்பிட்டதோ நக்கினதோ அதே போல அங்கே நீ மரிப்பாய். அது மட்டுமல்ல, அப்படியே எசபேலையும் குறித்து சொல்லுகிறார் கத்தர். நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். அவளுடைய சரீரத்தை, மரித்த சடலத்தை இஸ்ரேலின் நாய்கள் அதை சாப்பிடுமாம் என்று சொல்லி அந்த சாபத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறான்? இந்த வார்த்தையை கேட்ட போது அவன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல ரெட்டை போட்டு கொண்டு உபவாசம் பண்ணி அவன் அங்கே தன்னை தாழ்மையாய் ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தினான். தேவன் தாழ்மையை பார்க்கிற தேவன். தேவன் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர். தேவன் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் தயவுமுள்ள தேவன் என்ன செய்கிறார்? அதை திரும்பவுமாக அங்கே எலியாவோடு பேசி அங்கே அவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு முன்பாக தாழ்த்தினபடியால் அவன் நாட்களில் வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் இதை வர பண்ணுவேன் என்று அங்கே கூறுகிறார். இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், குற்றமற்றலின் ரத்தம் சிந்துதல், துர் ஆலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகள் பிசாசானவனால் அங்கே பார்க்கிறோம். இந்த இன்னசென்டான நாபோத்துக்கு விரோதமாக செய்ததை பார்க்கிறோம். இதன் விளைவென்ன? அங்கே எசபேல் குடும்பம், எசபேலினால் அந்த குடும்பத்துக்கே சாபம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த ரத்தம் சிந்துதல் ஏற்பட்ட பின்பு பார்ப்போமானால், தேவன் சொல்லியபடியே தொடர்ந்தும் பார்ப்போமானால், இந்த சரித்திரத்திலே அங்கே எசபேல் அவிதமாகவே மரிப்பதையும் நாய்கள் சாப்பிட்டதையும் நாங்கள் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஆகாபும் தொடர்ந்து அங்கே அவருடைய சரித்திரத்தை நாங்கள் தொடர்ந்து வாசித்தால் அவன் யுத்தத்திலே மரிக்கிறான். அவனுடைய இரதத்திலே அவன் அங்கே இருந்து அதிகமாக இரத்தம் போய் அவனுடைய கவசத்துக்கு இடையில, மார்க்கவசத்துக்கும் கழுத்துக்கும் இடையில அங்கே அந்த அம்பு பாய்ந்ததினால் அவன் அங்கே மரிக்கிறான். அப்பொழுது அவர்கள் இரவு மட்டும் பொழுதுபடும் மட்டும் வச்சிருந்து அவரை கொண்டு அடக்கம் பண்ணுவதற்கு அங்கே அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போது வருகிற வழியிலே அந்த மார்க்கவசத்தையும் அந்த இரதத்தையும் கழுவுகிறார்கள். அவனுடைய இரதத்தையும் அவர்கள் கழுவுற போது அந்த சமாரியாவிலே அந்த குளத்திலே கழுவும் போது அந்த நாய்கள் அந்த இரத்தத்தை நக்கிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், ஒரு மனுஷன் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்வான், ஆனால் அவனுடைய சந்ததியும் அவனுடைய பிள்ளைகளும் பாருங்கள் அதை அங்கே அனுபவிக்க, அதனால் உண்டாகிற பலனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அதை வெறுத்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் என்னத்தை விரும்புகிறாராம்? மீகா 6:8 நாங்கள் பார்க்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பான ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மீகாவிலே சொல்லப்பட்டபடி நன்மையை நமக்கு அறிவித்திருக்கிறார். அவருடைய நியாய பிரமாணங்களை அவர் அங்கே அறிவித்திருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் தன்னுடைய வார்த்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று யோவானிலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அது தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அவர் மாம்சமாகி அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நாங்கள் படிக்கும் போது, தியானிக்கும் போது, வாழ்க்கையிலே கடைபிடித்து கீழ்ப்படியும் போது, அவர் என்னவாம்? நியாயம் செய்து இரக்கத்தை நாங்கள் சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதைத்தான் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாங்கள் இவ்விதமாய் நடக்கும் போது கர்த்தர் என்னவாம்? எங்களுக்கு 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நாம் அறிந்தபடி தாவீது ராஜாவுடைய சம்பவத்தை பார்க்கும் போது, அங்கே அவர் தவறிய போது, இந்த பத்சேபாளிடத்தில் விபச்சாரம் செய்ததை தேவன் கண்டித்து உணர்த்தும் போது அங்கே அவர் மனம் திரும்புகிறார்.
ஆனாலும் அந்த பாவத்தின் பலனாய் அவருடைய குழந்தை மரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த குழந்தையை அடித்து போட்டார் என்று அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று அவர் மனம் திரும்பிய போது அந்த சாபம் நீக்கப்பட்டு அவருடைய இருதயத்திலே தேவ சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து தேவன் மறுபடியும் தாவீதை எடுத்து நிறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களை, இந்த விதமான சரித்திரங்கள், சம்பவங்கள் நமக்கு கடைசி காலத்தில் உள்ள நமக்கு அது எச்சரிக்கையாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நடக்கும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாயிருப்போம் என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவர்களும், இந்த வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் இதை கை கொள்ளும் பொழுது பாக்கியவான்களாயிருப்போம். அன்பான தேவ ஜனமே, இன்றைய தினத்திலே நாங்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அது பொய்யான நாவு தேவனுக்கு அருவருப்பானது. பொய்யை விட்டு அகற்றுவோம். ஏனென்றால் பொய்க்கு பிதா சத்துருவான பிசாசானவன். அவன் பொய்க்கு பிதா என்று அங்கே இயேசு கிறிஸ்து நாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானிலே நாங்கள் அதை வாசிக்கலாம். ஆகவே விதமான ஆவி நமக்குள்ளே இராதபடி தேவனுடைய நாமத்தினாலே அவற்றை எங்களை விட்டு தூரப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, நாங்கள் மேட்டிமையான கண் எங்களிடத்திலே காணப்படாதபடி நாங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே நாங்கள் எங்களுக்கு சரீரமாகிய வெளிச்சமாய் கொடுக்கப்பட்ட அந்த கண்களை நாங்கள் மிகவும் பாதுகாத்து கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதன்படியாத்தான் அவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, நீ அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீதிமொழிகள் சாலோமன் ராஜா எழுதுகிறார். அவர்தான் இந்த நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு முழுவதையும் எழுதியவர். அவர் அங்கே சொல்லுகிறார், எப்பொழுதும் இருதயத்தை அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை பாதுகாக்கும். என்னவாம்? அந்த வசனத்தை நாங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் தியானிக்கும் போது, எங்களுடைய இருதயத்திலே அதை நாங்கள் பதித்துக் கொள்ளும் பொழுது அது என்னவாம்? அது நடக்கும் போது அது எனக்கு வழிகாட்டும். இது வழி, இதிலே நட என்ற சத்தம் நமக்கு கேட்கும் என்று அங்கே ஏசாயா கூறுகிறார். அப்பொழுது நாங்கள் தேவ சித்தம் செய்யும்படி அந்த காரியத்திலே நாங்கள் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. என்னவா? இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டு நாங்கள் தூங்கும் பொழுது கூட நாங்கள் இந்த வார்த்தையின்படி நாங்கள் அன்று நாள் முழுதும் செய்து முடித்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி நன்றி ஆராதனை செய்து தூங்கும் போது என்னவாம்? அது நம்மை காப்பாற்றும் என்று அங்கே வார்த்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். இந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுமாயிருக்கிறது. அது இருபுலமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. பேசுகிற என்னோடும் பேசும், கேட்கிற உங்களோடும் அது பேசும். அவ்விதமான இந்த பட்டயமான வார்த்தை என்னமாம்? விழிக்கும் போது அது நம்மோடு சம்பாஷிக்கும். இந்த ஆவியின் ஜீவனுமான வார்த்தையை அவர் நமக்காக இந்த வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே விசேஷமாய் இளம் சந்ததிகள் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்படியாய் நாங்கள் அடிக்கடி அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், அடிக்கடி அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த இளம் சந்ததியினர் இந்த வேத புத்தகத்தை வாசித்து இந்த நீதிமொழிகளை கேட்கும் போது விழிப்படைந்து ஞானமடைந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அவர்கள் தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மீகாவிலே சொல்லப்பட்டபடி மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நம் சந்ததி நடக்கும், நம் பிள்ளைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, அதைத்தான் தேவன் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அருவருத்து, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் வெறுத்து அவருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய சபை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்கிற ஊழியத்திலே பெருக்கம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாக வாரும்படியாக தேவன் கிருபை செய்வார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். கர்த்தாவே, இந்த நாளிலே பேசிய வார்த்தைக்காய் துதிக்கிறோம்.
நாங்கள் தீர்மானித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே அந்த வார்த்தையானது நீர் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அதை நாங்கள் எங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக, எங்கள் கழுத்திலே அதை கட்டிக்கொள்கிறவர்களாக அதை நடக்கும் போது அது ஆண்டவரே எங்களுக்கு அது வழிகாட்டத்தக்கதாக எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் தீர்மானிக்கிறோம் சுவாமி, அது படுக்கும் போது அது எங்களை காப்பாற்றட்டும், நாங்கள் விழிக்கும் போது உங்களோடு சம்பாஷிக்கட்டும் அப்பா. இந்த ஜீவ வசனத்துக்காய் துதிக்கிறோம். இந்த கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே உடைய சமூகத்திலே அவருடைய குடும்பங்களை நான் கொண்டு வருகிறேன், அவருடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே தூண்களாக, உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை தியானித்து கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமான இந்த வசனத்தின் கூடாக நடக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கேட்கிற மக்களுக்கு வியாதி இருக்குமே, ஆனால் வியாதிகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படி பரியாரியாய கர்த்தர் நானே என்ற வார்த்தை கூடாக பேசுங்க அப்பா. இந்த வியாதி உன்னை அணுகுவதில்லை, வசனத்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே எந்த தீமை எய்த்துக்கு வந்த வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று அவர்களோடு பேசும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. பாதை காட்ட தெரியாத தேவ சித்தம் அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எதிர்காலங்களை குறித்து கலங்கி தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்புவி, உங்களுடைய பாரங்களை எல்லாம் என்மேல் வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று அவர்களோடு பேசுங்கப்பா. உடைய ஜீவ வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் ஆண்டவரே, தாயை போல் தேற்றுகிறவரே, தகப்பனை போல் சுமக்கிறங்கள் தேவனே. தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னீரே, அந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரை தேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. விசேஷமாய் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியின் கரம் ஆண்டவரை அனுதினமும் அபிஷேகித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரங்களை பலப்படுத்துங்க அப்பா. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் பலப்படுத்துங்க. கைகள் கால்களை திடப்படுத்துங்க சுவாமி. உமக்காக அவர்கள் எழுந்து ஓடுகிற ஓட்டத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை ஆண்டவரே உடைய தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தத்தக்கதாக இந்த சத்தம் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். சாலவற்றையும் உடைய ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுத்து ஆண்டவரே எல்லாம் வெல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் இருந்தது. இன்றைய நாளில் தேவன் வெறுக்கும் 7 காரியங்களை எடுத்துரைத்து நீதிமொழிகள் 6:16 மேட்டுமையான கண், பொய் நாவு, இரத்தம் சிந்தும் கை. அந்த இரத்தம் சிந்தும் இந்த விஷயத்திலே 1 ராஜாக்கள் 21 ஆகாப் யெசபேலுடைய சரித்திரத்தை மிக அழகாக எடுத்து கூறி மிக 6:8 விளக்கி தாவீதுக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் விவரமாக சொன்னீங்கள். அருமையான வசனம் மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதே வசனம் உபாகமம் 10:13 இருக்கு. அப்படியாக அருமையான வெளிப்பாட்டை இந்த நித்தியவத்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு வெளிப்படுத்தீர்கள். மிகவும் ஆசுவமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், கையிட்டு செய்யும் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you, brother. God bless you.